எறும்பும் கரையானும் சேமிப்பின் முக்கியத்துவம் பற்றியது இந்த கதை. அன்று ஒரு அழகான கோடைக்காலம். அந்த கோடைக்காலத்தில் எல்லா மக்களும் அந்த கோடை இன்பத்தில் திளைத்திருக்க கூறி கோடைக்காலத்தில் எறும்புகள் தனக்கான உணவை சேமித்துக் கொண்டிருந்தன. தன்னுடைய புற்றிலில் எறும்புகளும் வரிசையாக தானியங்களை எடுத்துக்கொண்டு சென்றனர். போங்க போங்க, எல்லாரும் வரிசையா போங்க. மழைக்கால வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நமக்கு வேண்டிய உணவு சேமிச்சாகணும். நம்மளுக்கு தேவையான உணவெல்லாம் சேமிச்சு நம்ம புத்துல பத்திரமா வச்சுக்கணும். பாத்தியா, இந்த எறும்பு கூட்டத்தை தானியத்தை சேமிக்கன்னு இன்னும் சேமிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மள மாதிரி வந்தமா சாப்பிட்டமா வகை இருக்க தெரியாது. இவங்களுக்கு எப்ப பாரு சேமிக்கிற புத்தல கொண்டு போய் தானியத்தை வச்சிட்டு இருக்காங்க. நல்ல மழை பெய்து சீக்கிரமாக எறும்பு கூட்டங்களே நம்ம சீக்கிரம் உணவை கொண்டு போய் நம்ம குத்துல வச்சுட்டு வச்சிருவோம். இனிமே உணவை சேமிக்க முடியாது பாரு. இந்த எறும்பு கூட்டத்தை இந்த மழையிலே உணவை தூக்கி திருந்த மாட்டானா? கரியான் ராஜா, நம்ம வச்சிருந்த உணவெல்லாம் தீர்ந்து போய்விட்டது. இப்போ நம்மளுக்கு சாப்பிட உணவே இல்ல. நம்ம சேமிக்காதால இந்த மழை காலத்துக்கு போய் நம்மால உணவு சேமிக்க முடியல. பட்டினியால நிறைய கரையான் இறத்துட்டு இப்போ என்ன பண்றது? நாம ஏற்போ கிண்டல் பண்ணினோம். இப்போ சேமிக்காதனால நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம். அது சரி, ஆனா இப்ப என்ன செய்யலாம்? கரியா நண்பா, நீங்க சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நாங்க சேவ் பண்ண சாப்பாடுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கோம். வாங்கிக்கோங்க. நன்றி நண்பா, ரொம்ப நன்றி. இது ரொம்ப உதவியா இருக்கு. சாப்பிடுங்க தரையானி. நீங்க வெயில் காலத்துல செமிக்காதனால எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க பாத்தீங்களா? ஆமா இரும்பு நண்பா, நீ மட்டும் சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணலனா எங்க கூட்டமே இறந்து போயிருக்கோம். நன்றி நண்பா, நாங்க உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம்.